வணக்கம். பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் பேசுகிறேன். ஒரு அரசியல் கட்சி உருவாகுவது என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உருவாக்கப்பட்டதே நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகம். அது முக்கியமாக சுயமரியாதை, தன்மானம், பகுத்தறிவு, ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமைக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலும் சுதந்திரம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய கோட்பாட்டை முன்னெடுத்திய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலும் வீட்டிற்காக உழைக்க வேண்டும், நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்த தந்தை முனிமாதன் அவர்களுடைய வழியிலும் நம்முடைய கட்சி பேர் இயக்கமாக வளர வேண்டும் என்று உருவாக்கிய கட்சி நிறுவன தலைவர் அன்னை சத்யானி முனிமாதன் அம்மா அவர்களுடைய தலைமையில் ஏற்று நடத்தி வந்த நிலையில் கால சூழ்நிலை காரணமாக கட்சி நிறுவன தலைவர் அம்மா அவர்கள் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். அதற்கு முன்பாக என்னுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகம். நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றேன். இருந்த போதிலும் நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகம் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற காரணத்தை கொண்டு பல்வேறு நிறுவனங்களை நாடி நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என்று கடந்த 3 ஆண்டு காலமாக கேட்டு வருகிறேன். பல நிறுவனங்களுடைய நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஐயா அவர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று பல வருடங்களாக கேட்டு வந்த நிலையிலும் இன்று வரை நேரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்பது வருத்தம் அளிக்கிறது. எனவே அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவ வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும். ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் மக்களுக்கு தொண்டாற்றிட, மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட நிதி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து நிறுவனங்களை சார்ந்த மேலாண்மை இயக்குநர்களும் நம்முடைய பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நிதி வழங்குகின்ற பொழுதுதான் 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்து கழகத்தை வளர்த்தெடுக்க அனைத்து நிறுவனங்களுடைய நிறுவனர்களும் மேலாண்மை இயக்குனர் ஐயா அவர்களும் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வழங்குகின்ற நிதி கம்பெனி சட்டம் 152 2013 படி நன்கொடை வழங்கினால் 80 GGB ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி வரி விலக்கு பெறலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நிதி வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.